கொடுக்கப்பட வேண்டும். மார்க்கத்தை தூய்மையாக மக்கள் மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும். இணை வைத்தல் இல்லாத இபாதத்துகளை மக்கள் செய்ய தூண்ட வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கெல்லாம் அல்லாஹுவை முறைப்படி அறிமுகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை மக்களுக்கு புரிய வைத்து தூதரை பின்பற்றுகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற தலையாய லட்சியத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். நிறைய அமைப்பினர்களுக்கு, நிறைய சகோதரர்களுக்கு, நிறைய இளைஞர்களுக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் இணை வைத்தல், தர்கா வழிபாடு, கபரு வழிபாடு, இறந்தவர்களிடத்திலே உதவி தேடுவது, இணை வைத்தல், பித்அத், அனாச்சாரம், இதை மட்டுமே பேசுகிறீர்களே, வேறு ஒன்றுமே பேசுவதற்கு இல்லையா? இதுதான் பிரதான கொள்கையா? நாட்டிலே எவ்வளவோ கலகங்கள் நடக்கிறது, நாட்டில் எவ்வளவோ குதூகலங்கள் நடக்கின்றது, எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு. அங்குமிங்குமாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ரத்தம் சிந்துகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், எல்லா வகையிலும் மக்கள் பலகீனப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கெதிராக குரல் கொடுக்க ஏன் நீங்கள் முன்வரவில்லை என்றெல்லாம் கேட்பார்கள். ஆதங்கத்தின் வெளிப்பாடு. குறைபட்டு நான் பேசவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தான். படைப்பதற்கு முன்னால் நம்மிடத்தில் அல்லாஹ் ஒரு உறுதிமொழி வாங்கி இருக்கிறானாம். என்ன உறுதிமொழி? யாருக்காவது நினைவுண்டுமா? திருக்குர்ஆனுடைய 6666 வசனங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் எல்லாம் நம்பியவர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான், உங்களிடத்திலே நான் ஒரு வாக்குறுதி வாங்கி இருக்கிறேன். அந்த வாக்குறுதி எதற்காக வேண்டி தெரியுமா? மறுமை நாளில் வந்து நின்று கொண்டு, யா இறைவா, எனக்கு இது குறித்து தெரியாது என்று நீங்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடமிருந்து நான் ஒரு வாக்குறுதி வாங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாக்குறுதியை திருக்குர்ஆனின் மூலமாக, தூதர்களின் மூலமாக அல்லாஹ் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தி வந்தே இருக்கிறார். என்ன வாக்குறுதி? 7வது அத்தியாயத்தின் 172வது வசனம். வைத் அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ. ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து உங்களை நான் படைத்த பொழுது உங்களுக்கே சாட்சியாக நான் ஆக்கி உங்களிடமிருந்து நான் ஒரு வாக்குறுதி வாங்கி இருக்கிறேன். என்ன வாக்குறுதி? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப், நான் தான் உங்களுடைய கடவுள், நான் தான் உங்களுடைய ஏகன், நான் தான் உங்களுடைய அல்லாஹ் என்கிற ஒரு வாக்குறுதி உங்களிடத்தில் வாங்கப்பட்டது. நாமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னோமாம். காலு பலா, ஆம் நாங்கள் சொன்னோம். ஷஹிதுனா, எங்களை சாட்சியாக்கி, ஆம் இறைவா நீதான் இறைவன், உன்னை தவிர இறைவன் வேறு யாருமே இல்லை என்று அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளும், மனிதர்களும், ஜின்களும், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து அல்லாஹ் நம்மை வெளிப்படுத்திய பொழுது அல்லாஹ் நம்மிடம் ஒரு வாக்குறுதி வாங்கி இருக்கிறான். எதற்காக அந்த வாக்குறுதி? அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா ஆஃபிலீன். மறுமை நாளில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருள்களையும் மனிதர்கள் வழங்கி வழிகட்டு போய் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எழுந்து நிப்பாட்டப்பட்ட பொழுது, ஏன் என்னை விட்டு விட்டு உலகத்தில் என்னால் படைக்கப்பட்ட பொருள்களை நீங்கள் வணங்கினீர்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, யா இறைவா, உன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கவில்லை, நீதான் எங்களுடைய ரப் என்று எங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று மனிதர்களாகிய நீங்கள் மறுமை நாளில் என் முன்னால் வந்து சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடமிருந்து நான் ஒரு வாக்குறுதி வாங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நினைவுபடுத்தியும் நமக்கு நினைவில்லாத ஒரு வாக்குறுதி. அல்லாஹ் பொய் சொல்லவில்லை, அல்லாஹ் உண்மையைத்தான் சொல்கிறான். வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு உதாரணம். நாமெல்லாம் குழந்தை பருவத்தில் தாயோடு வளர்ந்து ஆளான நபர்கள். நாமெல்லாம், நமக்கெல்லாம் நம்முடைய தாய் பொழுதுபோக்குக்காக வேண்டி நிறைய சம்பவங்களை சொல்லுவார்கள். மகனே, நீ சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் குறும்புத்தனம் செய்தாய், இப்படியெல்லாம் நீ ஏசினாய், இப்படியெல்லாம் திட்டினாய், இப்படியெல்லாம் விளையாடினாய் என்றெல்லாம் நம்முடைய தாய் நமக்கு ஞாபகப்படுத்துவார், தந்தை ஞாபகப்படுத்துவார், பெற்றவர்கள், வளர்த்தியவர்கள் அவர்கள் எல்லாம். நமக்கெல்லாம் இப்பொழுது ஞாபகமே வராது. தாய் பொய் சொல்லுகிறாள் என்ற அர்த்தம் அல்ல, தந்தை பொய் சொல்லுகிறாள் என்ற அர்த்தம் அல்ல.
சிறுபிராயத்தில் செய்த நமக்கெல்லாம் வயோதிக பருவம் ஆகும் பொழுது, சிறுபிராயத்தில் ஓடிச்சாடி தாயினுடைய மடியில் தவழுகிற நேரத்தில் நாம் செய்த குறும்புத்தனங்கள் நமக்கு மறந்து போய் விடுகிறது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரையும் படைக்கும் பொழுது அல்லாஹ் நம்மிடமிருந்து ஒரு வாக்குறுதி வாங்கி இருக்கிறான். நான் தான் உங்களுடைய ரப், ஆதமை இந்த உலகத்தில் வாழச் செய்ய போகிறேன். ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து நீங்கள் எல்லாம் பிறக்க போகிறீர்கள். அப்படி பிறக்க போகிற நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. நான் தான் உங்களுடைய ரப் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உறுதிமொழி வாங்கி இருக்கிறானாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த உறுதிமொழிக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ஆதமை படைத்தான், ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தான். ஒரு சில குறும்புத்தனம் தவறுகள் செய்த காரணத்தினால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கும் அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை கேளுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்விடத்திலே ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார். 7வது அத்தியாயத்தின் 23வது வசனம். கால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம் யா அல்லாஹ். நீ என்னை மன்னிக்காவிட்டால், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக நாங்கள் மாறிவிடுவோம் யா அல்லாஹ் என்று ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தம் உண்மை அடங்கிய வசனம் இந்த வசனம். இந்த உலகத்தில் பாருங்கள், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் கடவுள் உண்டு. மனித ஜனத்தொகையை காட்டிலும் கடவுள்கள் உண்டு. நாட்டுக்கு நாடு, இனத்திற்கு இனம், ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களுக்கும் இன்றைக்கு கடவுள் உண்டு. பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவர்கள் உண்டு. இந்திய திருநாட்டில் இந்து சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் உண்டு. இந்து மதம் உண்டு, உருவ வழிபாடுகள் உண்டு. ஆனால் நாமெல்லாம் ஆதமுடைய மக்கள். ஆதமுடைய மக்கள் நாம் ஒவ்வொருவரும் எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும், என்ன மொழி பேசக்கூடிய மக்களானாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களானாலும், எந்த நாட்டை சார்ந்தவர்களானாலும், நமக்கெல்லாம் தாயும் தந்தையும் ஆதம் ஏவாள் என்று சொல்லப்படுகிற ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நம்முடைய தந்தை இந்த பூ உலகில் செய்த தவறுக்காக வேண்டி யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பனா, எங்கள் இறைவா. அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எந்த கடவுள்களும் கிடையாது. இயேசு கிடையாது, அன்னை மேரி கிடையாது, திருப்பதி வெங்கடாச்சலபதி கிடையாது, எந்த ஒரு கடவுளும் அன்றைய நாளில் கிடையாது. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய தந்தை மட்டும்தான் இந்த பூமியில இருக்கிறார். அவர் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்? யார் அவரை படைத்தாரோ அந்த அல்லாஹுவை அழைத்து அவர் பிரார்த்தனை செய்திருக்கிறார். இது முதல்